பராப வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு ராஜா அப்படின்றது பஞ்சாங்க வெண்பால குறிப்பிடுவாங்க. இந்த வருஷத்தில் அதோட ராஜாவாக வரக்கூடியது குரு பகவான் வருகிறார். முன்னாடி பேசிய ஐயாக்கள்லாம் சொல்லும் பொழுது பார்த்தா இந்த ரிஷப லக்னத்தில் சதய நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் இந்த வருஷம் பிறக்குதுங்க. காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்திற்கு பிறகு குரு பகவான் உச்சமான இடத்துக்கு வரார். ஸோ குரு உச்சம் அடையக்கூடிய நேரம் என்பது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். குறிப்பா குரு பகவான் ஆட்சி ராசிநாதனாக கொண்ட ராசிக்காரர்களும் அவரை நட்சத்திரத்துக்குரிய அதிபதியாக கொண்டவர்களுக்கும் குரு திசை குரு புத்தி நடப்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகச்சிறந்த காலமாக இருக்க போகிறது. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது இடத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறதுனால நிறைய தொழில் வளர்ச்சிகள் இந்த வருஷத்துல எதிர்பார்க்க முடியும். நிறைய உற்பத்தி திறன்கள் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். சிறு தொழில் பண்றவங்கல இருந்து பெரிய தொழில்கள் செய்பவர்கள் உட்பட கடந்த காலகட்டங்களில் இருந்து வந்த சுணக்கங்கள் அத்தனையும் மாறுபடக்கூடியதா இருக்க போகிறது. அதே மாதிரி இந்த மண் சார்ந்து மனை சார்ந்து ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா சில விஷயங்களை செய்யறவங்க, விவசாயம் உள்ளிட்ட பல விஷயங்களை பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வாகனத்தினுடைய உதிரி பாகங்களுடைய விலைகள் இந்த காலகட்டத்தில் பெருகிறதுக்குரிய சூழல்களை ஏற்படுத்த போகிறது. ஐயா முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அந்த 12வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது தூரதேச பிரயாணம், கடல் கடந்த வாணிபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்களை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு பக்குவத்தோடு செயல்படுறது நல்ல விஷயமா பார்க்கிறேன். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 5வது இடத்துல கேது இருக்கிறதுனால அற்புதமான கேள்வி கேட்டீங்க. தெய்வ வழிபாட்டின் அடிப்படையில் வரக்கூடிய இடர்களையும் மின்னல்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. குறிப்பாக பாரதி அம்மா அழகாக குறிப்பிட்டு சொன்னாங்க, கால சர்ப்ப தோஷத்தோடு இந்த வருடம் தொடங்குகிறதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ராகு கேதுக்குள்ள 9 கிரகங்களும் கட்டுப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி சந்திரனோட ராகு சேர்ந்து சந்திர கிரகண தோஷத்தில் இந்த வருடம் தொடங்குகிறது. குறிப்பாக ராகு கேதுவோடு அந்த மனோகாரகன் தொடர்பு படும் பொழுதெல்லாம் ஒரு தேவையற்ற பல அதிர்வுகள் மக்களுடைய மனதில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்போ பொது உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரிதான், பல்வேறு விதமான சிக்கல்கள் இந்த வருடத்தில் இருக்கு அப்படின்றத நம்மளால மறுக்க முடியாது. உலக நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய தற்பொழுதைய யுத்தங்களையும் கணக்கிலிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தாலும் சரிதான், உலகத்தினிடையே அமைதி பெருக வேண்டும் அப்படின்னு தான் நம்ம மனதார நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தில் இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பா மகர சங்கராந்தி மாதத்துல ஒரு வருட தேவதை ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ இந்த வருடத்துல அந்த தேவதை எருமை வாகனத்தில் வர்றதுனால, ஸோ எருமையை சுமந்து கொண்டு அந்த தேவதையை சுமந்து வர்றதுனால எருமை யாருக்கு வாகனம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்சியாளர்களுக்கு உயிருக்கே கூட பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் தை மாதத்திற்கு பிறகு ஏற்படுத்தும். அப்போ ஆட்சியாளர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். மக்கள் மீது எடுக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகளில் கூட ரொம்ப நிதானித்து எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். மற்றபடி கோச்சார ரீதியான நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக பிரத்யேகமாக நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் தான் இந்த வருடம் இருக்கிறது. 12ல் சனி மறைகிறதுனாலும் குரு உச்சமடைகிறதுனாலும் சிவபெருமானுடைய வழிபாடு இந்த வருடம் முழுக்க ஒரு மிகச்சிறந்த பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் தரும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பார்.